இந்த வீடியோவை கொஞ்சம் கவனமா பாருங்க. கடும் பனியில் ஒரு பவர்ஃபுல் ஓநாய்க்கு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயம் சில நாள்ல தானாவே சரியாயிடும். ஆனா அதை மறைக்கிறதுக்கு பதிலா அந்த ஓநாய் நொண்டிக்கிட்டே தன்னோட காயத்தை எல்லாருக்கிட்டையும் சிம்பத்தி காட்டுறதுக்காக காட்டுது. அப்ப கூட்டத்துல இருந்த ஒரு பொறாமை பிடிச்ச ஓநாய் அது கிட்ட வருது. ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாம அதோட காயத்து மேல கொடூரமா கடிக்குது. அந்த ஓநாயால வலி தாங்க முடியல. அப்பையும் அது திருப்பி அட்டாக் பண்ணாம தன்னோட வாளை சுருட்டிக்கிட்டு ஓரமா போய் உட்காருது. அந்த ஒரு செகண்ட் வீக்னஸ் மொத்த கூட்டத்துக்கும் ஒரு சிக்னல் கொடுக்குது. இனிமே இது ஃபைட் பண்ணாது, இது மேல நம்ம வீரத்தை காட்டலாம்னு. அடுத்த சில நொடிகளில் எல்லா ஓநாய்களும் சேர்ந்து அதை கொடூரமா அட்டாக் பண்ணுது. கொஞ்ச நேரத்துல அங்க மிச்சமா இருந்தது அதோட சிவப்பு ரத்தமும் வெள்ளை எலும்புகள் மட்டும்தான். சைக்காலஜில இதை டார்கெட் செலக்ஷன் தியரின்னு சொல்லுவாங்க. மனிதர்களில் பல பேர் யார் திருப்பி எதிர்க்க மாட்டாங்களோ அந்த அப்பாவிகளை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க கஷ்டம், தோல்வி, பலவீனம் எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல அட்லீஸ்ட் சிம்பத்தி காட்டுவாங்கன்னு நினைச்சு சொல்லுவீங்க. பட் யூ நோ வாட், இங்க எல்லாருமே உங்களை மாதிரி வெகுளியா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்க தப்பானவங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா உங்க வீக்னஸை டார்கெட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அடைய பார்ப்பாங்க. இன்னும் அவங்களுக்கு புரியல, என் வீட்டோட பூட்டு உடஞ்சு போச்சுன்னு டமாரம் அடிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா உங்களை பாதுகாக்க நினைக்கிறவங்களை விட சரியான நேரம் பார்த்து உங்க வீட்டை எப்படி காலி பண்ணலாம்னு யோசிக்கிறவங்க தான் இங்க உலகத்துல அதிகம். இந்த வீடியோ